ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விருதாசலம் பழமலைநாதர் கோவிலில் பூமிக்கு அடியில் உள்ள விநாயகர் சிலை 18 அடி ஆழத்தில் அமைந்துள்ளார். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் இருக்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 17/6/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 3வது நாள். இன்றைய விசேஷம் ரம்பா திரிதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலை 10:30 12 மணி வரை, திதி திரிதியை நள்ளிரவு 2:33 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம், மாலை 6 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால் என்று சமநோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் கேட்டை, சந்திராசிரம் பெறுகின்ற ராசி விருச்சிக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், காப்பு தடையை மீறி பயணம் செய்யலாமா? ஊரில் காப்பு கட்டிவிட்டால் அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று ஒரு ஐதீகம் நிலவி வருகிறது. ஆனால் காப்பு தடை காரணமாக அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைக்க வேண்டியது இல்லை. காப்பு தடை என்பது சாஸ்திரத்தில் கூறப்படவில்லை. காலப்போக்கில் நாம எடுத்துக்கொண்டதுதான். ஒரு ஊரில் உள்ள எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள் என்று கருதும் பொழுது திருவிழா சிறப்பாக நடைபெறும். அதற்காக நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட கட்டுப்பாடுதான் இது. அதாவது காப்பு தடை என்று ஒன்று உண்டு. இது யாருக்கும் பொருந்தும் என்றால், காப்பு கட்டப்பட்ட கோயிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த உள்ளவர்கள், காப்பு கட்டிய நாள் முதல் காப்பு தடை உள்ளவர்கள்
அவர்கள் விரதமிருந்து வர வேண்டும். ஒரு வேளை உண்ணாமலே அது விரதமாய் கருதப்படும். இன்றைய காலகட்டத்திலே சர்க்கரை நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு ஆளானவர்கள் கடுமையான விரதத்தை கடைபிடிக்க முடியாது. ஒருவேளை உணவு கட்டுப்படுத்துவது நல்லது. புலால் உணவு உண்ணக்கூடாது. எதையும் குளித்து விட்டுதான் உண்ண வேண்டும். அப்பொழுதுதான் விரதம் முழுமையான பலனை தரும். நேர்த்திக்கடன் செலுத்த உள்ளவர்கள் கையில் காப்பு கட்டி கொள்ள வேண்டும். அத்தகைய மட்டுமே காப்பு தலையை முக்கியமாய் கடைபிடிக்க வேண்டும். காப்பு கட்டக்கூடிய காலம் தொட்டு ஒரு வாரத்திற்கு எந்தவித அசம்பாவிதமும் நேர்ந்து விடாதபடி இருப்பதற்காக காப்பு கட்டி கொள்வார்கள். வெளியூர் பயணத்தை குறைத்துக் கொள்வார்கள். தேங்காயை கூட கையால் உடைக்க பயப்படுவார்கள். கையில் கீறல் ஏதாவது விழுந்தால் விரதம் தடைப்பட்டு விடும். எனவே காப்பு கட்டியவர்கள் மட்டுமே விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். காப்பு கட்டாதவர்கள் காப்பு தடை கட்டுப்படுத்தாது. ஊர்களில் நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது காப்பு கட்டியவர்கள் எதிர்பாராத விதமாக பயணம் செய்ய நேர்ந்தால் என்ன செய்வது? அதற்கு முதலாவது பரிகாரம், காப்பு கட்டியவர்கள் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் காப்பு கட்டப்பட்ட ஆலயம் சென்று திருநீரும் தீர்த்தமும் வாங்கி திருநீரை பூசிக்கொண்டு தீர்த்தத்தை அறிந்து விட்டு செல்ல வேண்டும். இரண்டாவது பரிகாரம், ஆலயம் செல்ல முடியாதவர் தங்களுக்கான நேர்த்தி கடனை வேண்டிக் கொண்டு விரதம் இருக்கலாம். திருவிழா நாளன்று காப்பு கட்டி பின்பு நிறைவு செய்யலாம். காப்பு தடையை மீறி செல்லலாகாது. நாளைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தந்தை சொல்லை தட்டாத தனையன் யார் என்பதை நாளை தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 11ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட மூத்த சகோதர ஸ்தானம், இளைய மனைவி ஸ்தானம், லாபஸ்தானம் என்பதையெல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். 11ஆம் அதிபர் 5 நிற்க ஜாதகரின் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். எதிர்பாராத தன லாபம் உண்டாகும். அது லாட்டரி, ரேஸ், புதையல் போன்றவையாகும். ஏதேனும் ஒரு வகையில் திடீர் என்று வரும் வசதியான இடத்து பிள்ளை என்று சொல்வார்கள். பக்தி மார்க்கத்தில் ஈடுபடலாம். மகான்களுக்கும் சாதுகளுக்கும் சேவை புரிவீர்கள். இங்கு தீய கிரகம் நிற்க தவறான வழியில் அந்த கிரகம் தசாபுத்தியில் பொருளை 11ஆம் அதிபதி 6 நிற்க ஜாதக தேவையற்ற பிரச்சனைக்கு கோர்ட்டு கேஸ் என்று அலைவார்கள். எவ்வளவு சம்பாதித்தாலும் வட்டி கட்டுவதற்கும் வைத்திய செலவிற்கும் சரியாக இருக்கும். உடன் பிறந்தவரே எதிரியாக மாறுவார்கள். நண்பர்களும் எதிரியாக மாறுவார்கள். 11ஆம் அதிபர் 7 நிற்க ஜாதகர் வெளிநாடு தொடர்பான நிறைய லாபம் அடைவார்கள். ஏதோ ஒரு வகையிலே வெளிநாட்டு தொடர்பு கிடைத்து அதன் மூலம் தொல்லைதான். வேலையை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். மூத்த சகோதரர் ஆதாயம் 11ஆம் அதிபர் 8 நிற்க எவ்வளவு பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்திருந்தாலும் காலப்போக்கில் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள். இவர்கள் எந்த தொழிலை செய்தாலும் தொல்லைதான். வேலையை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். மூத்த சகோதரர் ஆதாயம் எதுவும் இல்லை. 11ஆம் அதிபர் 9 நிற்க பாக்கியசாலியாக சுலபமாய் பணம் சம்பாதித்து விடுவீர்கள். சகல சௌபாக்கியங்களையும் பெற்ற வளமாக வாழ்வீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவீர்கள். கோயில் கட்டுவீர்கள். குழு வைத்து நடத்துவீர்கள். புனிதமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இவருடைய தந்தையார் திரண்ட சொத்துக்கு அதிபதியாய் இருப்பார். தந்தை சொத்து அனைத்தும் கிடைக்கும். சமுதாயத்தில் ஜாதகர் முக்கிய புள்ளியாய் விளங்குவார். இவருடைய தகப்பனார் பெரிய அளவிற்கு முன்னேறும். 11ஆம் அதிபர் 10 நிற்க எந்த தொழில் செய்தாலும் அதில் நிறைய சம்பாதிப்பீர். மூத்தவர்களால் ஜாதகருக்கு உதவியும் ஆதாயம் எப்போதும் கிடைக்கும். மதி யுகி என்று சொல்லலாம். தொழில் அல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அழகாக யூகித்து செயல்படக்கூடியவர். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், புத ஆதித்யாய யோகத்தால் ராஜ வாழ்க்கை வாழப்போகும் ராசிக்காரர்கள் இவர்கள்தான். ஜோதிடத்தில் கிரகங்களின் சீரான காலகட்டத்தில் தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. சில சமயங்கள் கிரகங்கள் மற்ற கிரகங்களோடு இணைந்து சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்குகிறது. 2026ஆம் ஆண்டு ஜூன் 15 அன்று மிதுன ராசியில் சூரியனும் புதனும் ஒன்றிணைவதால் ஒரு சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கை உருவாக உள்ளது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த 2 கிரகங்களும் சேர்க்கையானது புத ஆதித்யாய யோகத்தை உருவாக்குகிறது. இந்த யோகம் பொதுவான அறிவுத்திறன், தகவல் தொடர்பு திறன், தொழில் முன்னேற்றம் மற்றும் நிதி வளர்ச்சி ஆகியவற்றின் தொடர்புடைய கருதப்படுகிறது.
இந்த குறிப்பிட்ட புத ஆதித்யாய யோகம் ஜூன் 22 வரை நீடிக்கும். இந்த யோகம் குறிப்பாக வேலை, நிதி, தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் சில ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம். முதலில் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் ஒரு சிறப்பான மற்றும் சாதகமான காலகட்டத்தை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக தேங்கி கிடந்த பணிகள் இப்பொழுது முன்னேற்றம் அடைய தொடங்கலாம். நிதி நிலைமையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டு பல பிரச்சனைகள் தொடர்பான கவலையிலிருந்து வெளிவரலாம். நிலுவையில் உள்ள வணிக ஒப்பந்தங்கள் இறுதியாக முடிவுக்கு வரலாம். மேலும் முதலீடுகள் அவர்கள் வருமானத்தை அளிக்கக்கூடும். புதனின் தாக்கம் அவர்கள் முடிவெடுக்கும் திறன்களை கூர்மையாக்கி நீண்ட கால வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த ராஜயோகத்தால் அவர்கள் வேலையில் அனுபவித்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அவர்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் அவர்களை தேடி வரும். மேல் அதிகாரிகள் அவருடைய திறமையை கண்டறிந்து புதிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவார். கன்னி. இந்த புத ஆதித்யாய யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலனை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் காண்பார்கள். வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை அனுபவிக்கப் போகிறார்கள். தொழில் அதிபர்களுக்கு இது சிறந்த நேரம். அவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பெரிய லாபத்தை ஈட்டலாம். இதுவரை நிலவி வந்த ஆரோக்கிய பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் அவர்களின் வாழ்வில் அனைத்து துறைகளும் முன்னேற்றம் அடைவார்கள். மேலும் அவர்கள் கடின உழைப்பின் பலனை இரட்டிப்பாக பெறுவார்கள். அவர்கள் குடும்பத்தினர் ஆரோக்கியம் அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கும். வீடு கட்ட தொடங்குவதற்கு பெரிய நிதி லாபத்தை தேடுவதற்கு இது சிறந்த காலகட்டமாய் இருக்கும். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் சிறப்பான நன்மைகளை அளிக்கப் போகிறது. கடந்த காலத்தில் செய்யப்பட்ட முதலீடுகள் லாபத்தை தர தொடங்கலாம். வேலையில் இருப்பவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அல்லது வெற்றியை அடையக்கூடும். இந்த யோகத்தால் அவர்களின் பொருளாதார சிக்கல்கள் முடிவுக்கு வரப்போகிறது. வெளிநாடுகளுக்கு பயணம் செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் சரியாக நிறைவேறுவதால் அவர்கள் வாழ்க்கையிலே அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். இதனால் அவர்களுடைய மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வேலையில் சாதனையும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபத்தை பெற முடியும். இது அவர்களின் சேமிப்பை அதிகரிக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஷார்ட்ஸ் என்ற சிறிய பகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஜூன் மாத பலாபலன்கள் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பெற உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. மேலும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. அந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். கனவு நனவாகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. பரணி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பை கனவு நினைவாகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்த காரியம் வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசால் அனுகூலம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்த காரியம் வெற்றி பெறுகின்ற நாள்.
மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். மூத்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். திறமைகள் வெளிப்படுகின்றன. மிருக சீரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள். கல்யாண முயற்சி பலிதமாகும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். திறமைகள் வெளிப்படுகின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். யதார்த்தமாய் பேசி மற்றவர்களை கவருவீர்கள். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரிகள், விஐபிகள், வாடிக்கையாளர்கள், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். புகழும் கௌரவமும் கூடுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமாய் பேசி மற்றவர்கள் கவருவீர்கள். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரிகள், விஐபிகள், வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார். புகழ் கௌரவம் கூடுகின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். நன்மை கிட்டுகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து தருவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். நன்மை கிட்டுகின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள். சிலரின் தவறான செய்திகள் எண்ணி வருந்துவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவது. சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பழைய பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும். உழைப்பால் உயர்கின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த மகளுக்கு நல்ல வரணமையும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும். உழைப்பால் உயர்கின்ற நாள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்த கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடருவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சிணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் தேவைப்படுகிறது. கூடுதலாக தட்சிணாமூர்த்தியினுடைய தொடர்நிலை வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சிணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்தும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தடைகளை கண்டு தளர மாட்டீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புது வேலை கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் தடைகளை கண்டு தளர மாட்டி வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த புது வேலை கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள்.
சில வேலையை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள், வியாபாரம் தழைக்கும், உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள், புகழ் கௌரவம் கூடுகின்றன. அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும், நீண்ட நாட்கள் பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்த சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள், வியாபாரம் தழைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள், புகழ் கௌரவம் கூடுகின்றன. மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். புத்திசாலித்தனமாய் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள், பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும், விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள், வியாபாரத்தில் புதியவர்களை வாடிக்கையாளர்கள் ஆவார்கள், உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார், அமோகமான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலித்தனமாய் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும், விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள், வியாபாரத்தில் புதியவர்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார், அமோகமான நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ராசியின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.